ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காலமாக நடைமுறைப்படுத்தி வந்த அந்த மரபு என்பது தாவேகாவுடைய ஆட்சியில் முதல் ஆளுநர் உரையிலேயே மீறப்பட்டிருக்கு. பாஜக எதை விரும்பினாங்களோ அதை விஜய் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார். வெறும் மரபு மட்டும் மீறப்படலை, இவர் கொடுத்த அந்த ஆளுநர் உரையிலேயே பாஜகவுக்கு சாதகமான பல்வேறு அம்சங்கள் இருக்குது. அது என்னென்ன? அது மட்டுமல்லாது இந்த ஆளுநர் உரையில் தாவேகாவையும் விஜயையும் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துவதாக இருக்குது. அதை அவர்களுடைய பழைய வீடியோக்களை வச்ச இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் உரை வாசிப்பதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்தும், ஆளுநர் உரை வாசித்ததற்கு பின்பு தேசிய கீதமும் பாடப்படும். இதுதான் காலமாக பின்பற்றி வரக்கூடிய நடைமுறை. ஆனால் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் இருந்த ஆளுநர் ரவி இந்த நடைமுறையை மாற்றணும், அதனால் உங்கள் மாநிலத்துக்குன்னு தனியாக மரபை பின்பற்றுவீங்களா? உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குமா? நீங்கள் தனி இனம்லாம் கிடையாது, இது பாரத தேசம், எனவே தேசிய கீதத்தை நீங்கள் முன்பே பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அழுத்தங்களை முந்தைய அரசுக்கு கொடுத்தார். My repeated request and advice to show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. This address has numerous passages with which I convincingly disagree on factual and moral grounds. I lending my voice to them would constitute constitutional travesty. Hence, with respect to the House, I conclude my address, wish this House a productive and healthy discussion for the good of the people. பார்த்தீங்களா, இப்படியான அழுத்தங்களை கொடுத்த போதும் கூட ஸ்டாலின் அவர்கள் அந்த அழுத்தத்திற்கு பணியாமல் நீ வாசிச்சா வாசிக்கலாட்டி கிளம்பு, ஆளுநரை வாசித்ததாக நாங்களே தீர்மானம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக பல்வேறு தீர்மானங்களை போட்டு தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துடைய மரபை பேணி காத்தார். ஆனால் இன்னைக்கு அது குழி தோண்டி மூடப்பட்டிருக்குங்க. தாவேகாவுடைய முதல் ஆளுநர் உரையிலே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மரபு என்பது குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. ஆளுநர் அர்லேக்கர் உரையை வாசிப்பதற்கு முன்பே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது, உடனே தேசிய கீதமும் பாடப்படுது. ஆளுநர் ரவி அவர்கள் என்ன கோரிக்கையை வச்சு இவ்வளவு நாட்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆட்டம் போட்டாரோ, தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் இவங்கெல்லாம் தேசியத்துக்கு எதிரானவர்கள் என்று பரப்பினார்களோ, அதை எல்லாத்தையும் விஜய் அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு மண்டியிட்டு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இதையும் மீறி இருக்கிறார். ஆளுநர் ரவி இப்போ வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னர் நினைக்கிறேன், கண்டிப்பாக இதையெல்லாம் பார்த்து நாம் நினச்சதை போலவே எப்படி நாகாலாந்தில் நம்ம ஆளுநராக போயிட்டு அங்கே தேசிய கீதம் பாடாத அந்த சட்டசபையில் தேசிய கீதத்தை பாட வச்சோமோ, மரபை மாற்றினமோ, அதே மாதிரி நம்மளால் முடியாத நம்மளுடைய நண்பர் அர்லேக்கர் சாதிச்சு கட்டிருக்கிறாரு, நமக்கு மிகப்பெரிய அடிமையாக விஜய் இருக்கிறாரே அப்படின்ற மன குளிர்ச்சி என்பது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் இதுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒன்றும் மரபெல்லாம் மீறலையே, தமிழ்தாய் வாழ்த்தை நாங்கள் முதல்ல பாடியிருக்கோம் பாருங்கள், தேசிய கீதம் 2 முறை பாடினா என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜமோகன் முதல்ல பதில் சொல்கிறார். இதே பதில தான் முன்னாள் சங்கி இன்னாள் சங்கியாக இருக்கிறான்னு தெரியல சிடிஆர் நிர்மல்குமார் தேசிய கீதம் 2 தடவை பண்ணால் என்னங்க தப்பு, அதனால் ஒரு தப்பு இல்லைங்க, ஒரு பயனும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு போகிறார். சரி, இவர்களுக்காவது சட்டசபையுடைய மரபு என்பது தெரியாது, ஒரு முதல் முறை எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகலாம். ஆனால் ஜேசிடி பிரபாகர் இருக்கார்ல, அவர் தானே இந்த அவையுடைய சபாநாயகர். இந்த அவையுடைய கண்ணியத்தை மரபை காக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர் சபாநாயகர் தான். இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராலாம் இருந்திருக்கிறாரு. அப்படின்றப்போ அவருக்கு அனுபவம் என்பது இருக்குது, மரபு என்பது தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால், இதனால் என்ன தப்பு இருக்குது, தேசிய கீதம் 2 தடவை பாடிட்டு போகிறோமே என்ன தப்பு, அதான் தமிழ்தாய் வாழ்த்து முன்னாடி பாடிட்டோமே அதை பாருங்க அப்படின்றாரு. நீ வருங்காலங்களில் இது மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம், அது நல்லது தானே அப்படின்ற சபாநாயகரே தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தை மீறுதலை ரொம்ப மகிழ்ச்சியாக இனியும் நாங்கள் மீறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்வது தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றிலேயே இதுதான் முதன்முறை. எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. ஆனால் இந்த கும்பல் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை, ஒரு பொய்யை, நெரேட்டிவை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்து தான் காலங்காலமாக முதல்ல பாடப்பட்டுச்சு.
கடைசியில் தான் தேசிய கீதம் பாடப்படும். எனவே தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுவது என்பது சாதனை கிடையாது, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை தான். ஆனால் இவங்க எதில் போய் கனெக்ட் பண்ணி நெரட்டிவை செட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்தே மாதரம் பாடலை தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடியிருக்கோம் பாருங்க அப்படின்றாங்க. வந்தே மாதரம் பாடல் பாடுவதற்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மரபுக்கும் துளியளவு சந்தேகமே இல்லை. ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் வைத்த முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்தோடு சேர்த்து தேசிய கீதமும் ஒழிக்கணும். ஏன் தேசிய கீதத்தை கடைசியில் பாடுறீங்க அப்படின்றதான் அவருடைய பேச்சே. அதுதான் முதல்ல வீடியோவே போட்டு காமிச்சேன். அப்போ இங்கே ஏற்கனவே இருக்க மரபை இவங்க ஏதோ புதுசாக தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடின மாதிரி சொல்லி இவங்க பண்ண தப்பை மறைக்க பார்க்குறாங்க. ஆனால் இவங்க பண்ண தப்பை ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கரே உடைச்சி விட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, சட்டமன்றத்தில் ஒரு சரித்திர நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசுகிறாரு. முதல் முறையாக, நல்லா கவனிங்க, முதல் முறையாக சட்டசபையில் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் ஆளுநர் உரையின் இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது சரித்திர நிகழ்வு. மாநில அரசு மற்றும் மக்கள் மாளிகை இடையே இணக்கமான சூழல் நிலவ வேண்டும் என்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து மக்களாட்சியின் மாண்பை நிலைநாட்டு விதமாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையல்ல. எப்படி? சரித்திர நிகழ்வு மிகையல்ல, இது மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பூரிப்பாக இந்த ஆளுநர் அர்லேக்கர் பேசுகிறாரு பாருங்க. அப்போது தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மரபை மீறி இருக்கிறார்கள். முதன்முறையாக இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அர்லேக்கரே ராஜமோகனை அம்பலப்படுத்துகிறாரு, சிடிஆர் நிர்மகுமாரை அம்பலப்படுத்துகிறாரு, சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை அம்பலப்படுத்துகிறாரு, ஒட்டுமொத்த தாவேக்காவுடைய ஆட்சியும் விஜயும் சேர்த்து அம்பலப்படுத்தி இருக்கிறார். இவங்களுடைய பொய், இவங்களுடைய நெரேட்டிவ் ஆளுநராலேயே இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த மரபெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். எப்படிங்க ஆளுநர் தமிழ்நாட்டில் உரையை வாசித்தார்? ஏன்னா தமிழ்நாட்டு உரையை பொறுத்த வரைக்கும் ஆளுநர்கள் வாசிக்கவே மாட்டாங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, காமராஜர், இந்த வார்த்தையெல்லாம் ஆளுநர் வாயில் நுழையாது. சமூக நீதின்ற வார்த்தையெல்லாம் பார்த்தாவே ரவி அவர்களுக்கு கசந்து போய் அதெல்லாம் விட்டுட்டு தான் படிக்கக்கூடியதெல்லாம் நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்தோம். அப்போது ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் முழுமையான உரை என்பது ஆளுநர்கள் பாஜகவுடைய பேச்சை கேட்டுட்டு வாசிக்காமல் இருந்தாங்க. ஆனால் தாவேகாவுடைய ஆட்சியில் மட்டும் முதல் ஆளுநர் உரையை ஆளுநர் ஃபுல்லாக வாசிக்கிறாரே, அது எப்படி? அப்போ நீங்கள் மரபு விஷயத்தில் மண்டிட்டது மட்டும் அது காரணமா, இல்லை வேறு ஏதேனும் உங்களுக்குள்ள ரகசிய டீல் இருக்கா? நான் ஏன் இந்த சந்தேகத்தை எழுப்புறேன் அப்படின்னா, இதே ஆளுநர் தான் கேரளாவுக்கும் இருக்கிறார். கேரளாவில் இந்த ஆண்டுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் பினராயி விஜயன் சிஎம்மாக இருக்கும்போது கூடுச்சு. அதில் ஆளுநர் வந்தார்ல அர்லேக்கர், அவர் பாதி தான் வாசித்தார், ஃபுல்லாக வாசிக்கவே இல்லை, வாசிக்காமே கிளம்பி போயிட்டாருங்க. இது மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பாக இருந்துச்சு. ஆனால் இதே அர்லேக்கர் 2026 தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்குது. காங்கிரஸ் ஜெயித்த பின்பு கூடக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையை எந்த ஒரு விஷயமே தடுக்காமல் ஃபுல்லாக வாசித்து முடிக்கிறார். அதனால் விளைவு என்ன தெரியுமா? பிஎம் ஸ்ரீ திட்டத்தை கேரளாவுடைய அரசு ஏற்பதாக காங்கிரஸுடைய அரசாங்கம் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போது இதை அப்படியே கனெக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டோட. தமிழ்நாட்டில் இப்போ தாவேக அரசுடைய அந்த ஆளுநர் உரையை முழுமையாக ஆளுநர் அர்லேக்கர் வாசிச்சிருக்கிறார். அப்போது கேரளாவை போல விஜயும் பிஎம் ஸ்ரீ ஏற்க போகிறாரா, அல்லது வேறு ஏதேனும் பாஜகவுடைய திட்டத்திற்கு மறைமுக ஆதரவை இவர் கொடுத்து வந்திருக்கிறாரா அப்படின்றத இன்னும் கொஞ்ச நாள்லேயே நமக்கு தெரியும். இன்னும் எளிமையாக இதை புரிஞ்சுக்கிறணும்னா, விஜய் அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக வந்த பின்பு இவர் ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் விரட்டி அடித்தவர் யார்? இதே ஆளுநர் அர்லேக்கர் தானே. ஒரு முறை 2 முறையா 5 முறை ஆளுநர் மாளிகைக்கு ஓட்டம் பிடிச்சாரா இல்லையா விஜய்? ஆட்சி அமைப்பதற்கே தாவேகாவுக்கு இவ்வளவு இடைஞ்சலை கொடுக்குறாங்க. ஆளுநருடைய அந்த ஆட்சி வரப்போது, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வரப்போது, பாஜக மறைமுக ஆட்சியை பண்ண போது, அப்படியெல்லாம் இங்கே வியாக்கானங்கள் பேசப்பட்டுச்சுல. அப்படிப்பட்ட ஆளுநர், விஜயுடைய ஆட்சியை தடுத்த ஆளுநர் எப்படிங்க விஜயுடைய அந்த உரையை முழுக்க ஃபுல்லாக வாசித்து முடித்தார்? அதுவும் விஜய் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு எப்படி இந்த ஆளுநருக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு? பாஜகவை குறை சொல்லி சில வாக்கியங்கள்லாம் இருக்கே, அதையெல்லாம் அந்த ஆளுநர் எப்படி சகித்து கொண்டு படிக்கிறார்? அப்போ பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு ரகசிய டீல் என்பது
வந்திருக்கு அப்படின்றத இந்த விஷயமே காட்டி கொடுக்குதா இல்லையா? அப்போ தமிழ்நாட்டுடைய மரபை எப்படி மண்டியிட்டு விட்டு கொடுத்தார்களோ தமிழ்நாட்டுடைய கோட்பாடுகளையும் இதே போல் மண்டியிட்டு பாஜகவிடம் அடகு வைக்க போகிறார்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இது ஒரு விஷயமா. ஆளுநர் உரைக்கு வந்துடுவோம். தமிழ்நாட்டில் விசில் புரட்சி ஏற்பட்டு இமயமலை அளவுக்கான வெற்றியை விஜய் அவர்கள் பெற்றாராம். எப்படி 108 சீட்டு வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக கூட வர முடியாமல், பெரும்பான்மை என்பது பெற முடியாமல், கூட்டணி கட்சிகள்கிட்ட ஒவ்வொரு கட்சிகளாக போய் பிச்சை எடுத்து ஆட்சி அமைச்சிருக்கிறாரே, இது இமாலய வெற்றியா? அதுவும் அண்ணா காலத்து எம்ஜிஆர் காலத்து வெற்றின்றாங்க. அண்ணாவும் எம்ஜிஆரும் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்குது பாருங்கள். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இவங்க ஆளுநர் உரையில் போதைப் பொருளை தடுக்க ஒவ்வொரு மாவட்டத்தில் சிறப்பு படை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவில் 3 திட்டத்துக்கு கையெழுத்து போட்டார். என்னென்ன திட்டம்? ஒன்று 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு 500 யூனிட்டுக்குள்ளே தான் அப்படின்னு சொல்லிட்டு பித்தலாட்டம் பண்ணார்ல, அந்த திட்டம். 2வது சிங்கப்பெண் அதிரடிப்படையை நான் வந்து அமைப்பேன் அப்படின்னாரு. அதுவும் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த திட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து 3வது போதைப் பொருள் தடுப்பு படையை ஒவ்வொரு மாவட்டமும் அமைப்போம் அப்படின்றார். அப்போ கையெழுத்து போட்டும் இது வரைக்கும் அந்த திட்டம் நடைமுறைக்கு வரவே இல்லை. இனிமே நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆளுநர் உரையில் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அப்போ நீங்கள் எதுக்கு தான் கையெழுத்து போட்டீங்க? முதலமைச்சர் ஒரு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டாவே அது நடைமுறைக்கு வரப்போகுது, அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தானங்க அர்த்தம். அப்போ ஒரு போதைப்பொருள் தடுப்பு படையை கூட மாவட்டத்தில் இவங்க அமைக்கவே இல்லை அப்படின்றது வெட்ட வெளிச்சமாகுதா? அடுத்து இருமொழி கொள்கை, இதுதாங்க ரொம்ப நாள் ஜீரணிக்கவே முடியலை. நாங்கள் இருமொழி கொள்கையை பின்பற்றுவோம், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், புதிய தேசிய கல்வியை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி பள்ளிகள் சென்ற ஆண்டில் அங்கீகாரமே கிடைக்கலங்க. 1000 பள்ளிகளுக்கு இந்த முறை அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. 1000 சிபிஎஸ்சி பள்ளிகள் தமிழ்நாட்டில் புகழ்ந்தால் என்ன ஆகும்? சிபிஎஸ்சி எந்த பாடத்திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க? புதிய தேசிய கல்விக் கொள்கையை தான் பின்பற்றுறாங்க. அவங்க இந்தியை திணிப்பாங்க, இந்தி என்பது கட்டாயம். அப்போ 1000 சிபிஎஸ்சி பள்ளிகள் புதிதாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதனுடைய நிலைமை என்னாகும்? இப்போ மும்மொழி கொள்கையை மறைமுகமாக திணிப்பதற்கு இருமொழி கொள்கையை மறைமுகமாக நீர்த்து போக செய்வதற்கான வேலையை இவங்க செய்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா? அடுத்து பாருங்கள், இந்து சமய அறநிலையத்துறை. இந்து சமய அறநிலையத்துறையை முழுவதுமாக மாற்றி அமைப்பாங்களாம். கோயில் நிதி கோயிலுக்கே தான் செலவழிப்பாங்களாம். அப்போ இந்து சமய அறநிலையத்துறை கீழே பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இதெல்லாம் வந்து நடத்தப்படுது, முதியோர் இல்லங்கள் நடத்தப்படுது. அப்போ இதை எல்லாத்தையும் மூட போகிறாங்களா? அப்போ அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே இனி கல்வி என்பது கிடையாதுன்னு மாறப்போதா? கோயில் சொத்தை வாங்கி கோயிலுக்கே என்னங்க பண்ண போகிறீங்க? கும்பாபிஷேகமோ அன்னதானமோ எப்போவா தான் நடக்கும். அந்த அன்னதானம் பண்ணுவது போக மீத பணம், மிஞ்ச பணங்கள் நிறையாக இருக்குது. கோயில் சொத்துகள்லேருந்து வேறு வருமானம் வருது. அதை வச்சு பிள்ளைங்க படிப்பதற்கான வேலையை காலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு. எங்கே காமராஜர் ஆட்சி காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்கள பாருங்கள், கோயில் நிதியை கோயிலுக்கு தான் பயன்படுத்துவோம், பள்ளி கல்லூரிக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையில், கவர்னர் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. இது பாஜகவுடைய கோரிக்கை இல்லையா? பாஜக இதுதானங்க காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கூட விட்டுறலாங்க. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றிய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும். ஒன்றிய அரசு நடத்திய பின்பு, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதெல்லாம் நடத்திய பின்பு தான் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இங்கே தான் விஜயோடைய இரட்டை வேடம் அம்பலப்பட்டு போகுது. ஏன்னா இதே கும்பல் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இதே விஜய் ஒரு அறிக்கை விடுறாரு. 6/2/2025 ஒரு அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு தான் நடத்தணும்னு இவர் சொல்கிறாரு ஸ்டாலின். இதெல்லாம் வந்து என்னங்க இது? அப்போ பீகார் எப்படி நடந்துச்சு, அப்புறம் தெலுங்கானா எப்படி நடந்துச்சு? சும்மா வந்து பொய்யை சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரே நேர்கோட்டில் நடக்கிறாங்க. இவங்கெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் அப்படின்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு? ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்த பின்னாடி நாங்கள் எடுப்போன்றார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பதற்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகுங்க. அதற்கு பின்னாடி தான் அவர் எடுப்பாருன்னா அப்புறம் ஏன் ஸ்டாலின் அவர்களை மட்டும் நிர்பந்தம் பண்ணீங்க? ஸ்டாலின் அவர்களுடைய இறுதி ஆட்சி தானே 2025 அப்படின்றது. அந்த இறுதி ஆட்சி நேரத்தில் இப்போவே எடுன்னு ஏன் சொன்னீங்க? அதையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்த பிறகு எடுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்போ ஒரு வாய், இப்போ ஒரு வாயா? இவர் மட்டும் இல்லைங்க,
இந்த தாவேக்கா கும்பலில் ரொம்ப வாய் திமுறாக பேசக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதவ் அர்ஜுனா. இந்த ஆதவ் அர்ஜுனா என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்குன திமுக அதோடைய வழித்தொண்டில் வந்த கலைஞருடைய மகனா இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்புனால என்னன்னே தெரியல. மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதி வாரி கணக்கெடுப்பையும் குழப்பி சட்டசபையில் பேசுறாரு. இது ஒன்றிய பாஜக அரசு தான் நடத்தணும். ஒன்றிய பாஜக அரசு தான் நடத்தணும்னா எப்படி கர்நாடகாவில் சீதாராமையா நடத்தினார், எப்படி நிதிஷ்குமார் நடத்தினார், எப்படி தெலுங்கானால சிஎம் நடத்தினார், மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால எப்படி நடத்திட்டு இருக்காங்க. இதற்கு முதலமைச்சர் பிரஸ் மீட்டை வச்சு தயவு செஞ்சு பத்திரிகையாளர் கேள்வி கேளுங்க. அவர் வரமாட்டாருன்னா அவர் புள்ள உதயநிதிட்ட கேளுங்க. ஏன் கேட்க சொல்றேன்னா, அவர் புள்ள உதயநிதி கிட்ட நம்மளை பார்த்து மாநாடுல கொள்கையற்ற கட்சி தமிழக வெற்றி கழகம், நான் சேலஞ்ச் விடுறேன் உங்களை பார்த்து, இன்னைக்கு நீங்க உங்களுடைய திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க, நான் வரேன். உங்களுடைய மகன் அடுத்த முதலமைச்சர் சொல்றீங்களே, உங்களுடைய மகன் சமூக நீதினா என்ன, சாதிவாரி கணப்பெடுப்புனா என்ன, நெருமொழி கொள்கைனா என்ன, ஒவ்வொரு கொள்கையும் நாங்க வந்து பேசுறோம். நான் தனிப்பட்ட முறையில் வரேன். ஒரு விவாதம் நடத்துறதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கா? தகுதி இருந்தால் நான் இந்த சேலஞ்சுக்கு ரெடி. பார்த்தீங்களா? அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுக்கணுமா? நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு போடலாம் குழப்புறாராம் ஸ்டாலின். குழப்பி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் துணிச்சல் இருந்தால் அவருடைய பையனை அனுப்பி வைக்க சொல்லுங்கள், நானும் அவர் பையனும் மேடை ஏறி சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி விவாதம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் போராடும் போதும் பேசிய ஆதவ் அர்ஜுனா இப்போ வாயை ஏன் மூடிக்கிட்டு இருக்கிறாரு? இப்போ ஏன் உங்களுடைய விஜய் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு தானே இதை இணைச்சி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு? ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கும் என்ன சம்பந்தம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆதவ் அர்ஜுனா கேள்வி கேட்கவே இல்லை? ஒன்றிய அரசு எடுத்த பின்னாடி தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதை ஏன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா ஏன் கேட்கல? சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விஜய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆதவ் அர்ஜுனா கேட்கல? அப்போ விஜயோட நேருக்கு நேர் விவாதம் பண்ணுறீங்களா? சன் டிவியோ அல்லது கலைஞர் டிவியோ வச்சு நேரலை பண்ண சொல்லுவோம். நீங்களும் விஜயும் சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது எடுக்கணும், யார் எடுக்கணும், அதை மக்கள் தொகையோட குழப்பலாமா அப்படின்றத பற்றி ஒரு நேரடி விவாதம் பண்ணுங்களேன். நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். என்ன ஆதவ், ரெடியா நீங்கள்? அப்போ ஸ்டாலின் அவரோட ஆட்சியில் ஒரு பேச்சு, தாவேக்க ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னொரு பேச்சு. எப்படியெல்லாம் மக்களை மடைமாற்றி ஏமாத்திருக்கிறாங்க பாருங்க. இவர் மட்டும் கிடையாது, அருண்ராஜ் அவருமே இதே தான் பேசினார். அவருமே உங்களுக்கு என்ன பிரச்சனை, மற்ற மாநிலங்களாக எடுக்கும்போது நீங்கள் ஏன் எடுக்கலை அப்படின்ற கேள்வியை அவரும் தான் கேட்டார். அப்போ ஒட்டுமொத்தமாக கும்பலாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் அம்பலப்பட்டு போகிறாங்களா? இந்த கும்பல் மட்டும் அம்பலப்படலை, வன்னிய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்புமணியும் சௌமியா அன்புமணியுமே அம்பலப்பட்டு போகிறாங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது கடைசி வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க, ஒன்றிய அரசு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, இப்போ எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அன்புமணியும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணியும் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க? விஜயுடைய இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க கொடுமை இது? ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் நீங்கள் தானங்க சொன்னீங்க உடனடியாக எடுங்கன்னு சொல்லிட்டு. இவர் ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு தான் நான் எடுப்பேன் அப்படின்றாரு. அப்போ அங்கே காட்டின அந்த வேகம் இங்கே இல்லாமல் போச்சு. இதில் இவர் சொல்கிறார் அன்புமணி, ஆமாங்க ஒன்றிய அரசு எடுத்த பின்னாடி தாங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானமாக மீடியாவில் பேசக்கூடிய விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த கும்பலும் மக்களை ஏமாற்றி இருக்கிறாங்க பாருங்கள். திமுக ஆட்சியின் போது ஒரு பேச்சு, அதுவே தாவேக ஆட்சிக்கு வந்தால் இன்னொரு பேச்சு. இதை தான் எதிர்க்கட்சி தலைவர் ஒருவேளை சோஃபா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரான்னு தெரியலை. எல்லோருமே மாறுறாங்க. சட்டசபை மரபு மீறிச்சு அப்படின்னா திராவிட போர்வால் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கக்கூடிய வைகோ இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லைங்க. திமுக ஆட்சியில் ரவி அவர்கள் ஆளுநர் உரையை வாசிக்காமல் போகிறாரு. இந்த தேசிய கீதத்தை குற்றச்சாட்டை தான் அவர் வைக்கிறார். அப்போது விசிகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அது சட்டமன்றத்துடைய மரபை மாற்ற சொல்கிறீங்களா, அதை எப்படி மாற்ற முடியும், ஆளுநருடைய கோரிக்கையில் நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசினார்.
இப்போது அந்த சட்டசபை மரபை மீறுவது குறித்து விஜய் மீறி இருக்கிறார்கள், அது குறித்து ஏதாவது சொல்லியிருக்கிறாருன்னா இது வரைக்கும் அறிக்கை என்பது வரவே இல்லை. எல்லோருமே இன்னைக்கு அப்படியே தாவேக்கா செய்யக்கூடிய தவறுகளை மூடி மறைக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு சென்று விட்டார்களோ அப்படின்றது தான் இன்னைக்கு பொதுமக்கள் அனைவருக்குமே தோன்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ ஆளுநர் உரையில் மரபு என்பது மீறப்பட்டிருக்கு. ஆளுநர் உரை வாசித்ததன் மூலமாக பாஜகவோட தாவேக்கா ரகசிய டீல் என்பது போடப்பட்டிருக்கோன்றத சந்தேகம் இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு. கூட்டணி கட்சிகள் அத்தனையுமே மரபை மீறியை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறாங்க. ஆளுநர் உரையில் பாஜகவுக்கு சாதகமான பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பை முந்தைய ஆட்சியில் ஒரு மாதிரி பேச்சும் இப்போ ஒரு பேச்சும் பேசுவது இரட்டை வேடம் அமலமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த ஆளுநர் உரை என்பது முழுவதுமாக தாவேக்காவுடைய இரட்டை முகத்தை மக்களுக்கு காட்டியிருக்கு அப்படின்றதான் என்னுடைய பார்வை. நன்றி.